நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 323 முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் முடியும் போதுங்க இந்த ரேஞ்சு தான் 430 முடிஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் 460 to 70 இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் ஓப்பனிங்கில் இம்பாக்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் 327 முடிஞ்சிருக்கலாம். போஸ்ட் மார்க்கெட் தான் 323. ஓப்பனிங் ஃப்ளாட்டாக தாங்க வரும். நம்ம ஆல்ரெடி லைவ்ல சொன்னோம்லங்க, ஃப்ளாட்டாக தான் வரும், அது மாதிரி தான் வரும். இந்த ரேஞ்சில் ஓப்பனிங் வரலாங்க. நேற்று ஹை இருக்குல்லங்க 365, இந்த ரேஞ்சில் ஓப்பனிங் வரலாம். அப்படி ஓப்பனிங் வந்தாங்க மார்க்கெட்டுக்கு நல்ல சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த 250 to 200ங்க. இந்த லெவல் நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுங்க. இந்த ரேஞ்ச் இருக்குல்லங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸலண்டான சப்போர்ட் ஆக்ட் ஆகும் மார்க்கெட்டுக்கு. ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனிமேல் ஹை தாங்க. இந்த ஹையெல்லாம் கூட பிரேக் ஆயிருங்க. இந்த 450 இதெல்லாம் கூட பிரேக் ஆயிரும். இந்த ஹை இருக்குது பாருங்க, இந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ராடேக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுங்க. இந்த 650ங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. இன்றைக்கி எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் வரும். வந்ததுக்கப்புறங்க மார்க்கெட்டில் சின்னதாக ஒரு செல்லிங் வர வாய்ப்புகள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 50 மினிட்ஸில் அப்படியே பொறுமையாக செல்லிங் கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குது. இந்த 250 to 200 வந்து சப்போர்ட் எடுத்துங்க. மார்க்கெட் அப் சைடில் திரும்ப பார்க்கும். அதனால நீங்கள் அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிங்க. பேங்க் நிஃப்டி எதாங்க, பேங்க் நிஃப்டியில் ஒன்லி புல்லிஸ் மொமெண்டம் தாங்க. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஆல் டைம் ஹை வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி ரொம்ப நாளாக இதான் சொல்லிகிட்டு இருக்கேன். இங்கேருந்து திரும்பும்போது நான் அதாங்க சொல்லிட்டு இருக்கேன். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஸ் மூமெண்டமில் இருக்குது அப்படின்னு. இந்த ஆல் டைம் ஹையை வச்சுக்கோங்க 57,650. இதை கூட பிரேக் ஆகுங்க. ஆனாலுங்க இந்த இடம் வர்றப்ப நீங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது பொசிஷன் இருந்தால் வெளியே வந்துருங்க. இந்த இடம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுப்பாங்க, பிரேக் ஆகி போகிறாந்தா திரும்ப போனால் ஒரு 58 வரைக்கும் கூட போகலாம். ஸோ அதனால் இந்த ரேஞ்ச் வர்றப்போ நீங்கள் எந்த ஒரு பொசிஷனும் எடுத்துக்க வேண்டாங்க. ஸோ இருக்கிற பொசிஷனை வெளியே வந்துடுங்க. இன்றைக்கி பேங்க் நிஃப்டிக்கு நல்ல சப்போர்ட் இனிமேல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 56,500 பாருங்கள். பேங்க் நிஃப்டி நல்ல சப்போர்ட்டுங்கிறது இந்த ரேஞ்சுங்க. நேற்று டே லோ இருக்குது பாருங்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுங்க 56,500. ஸோ இந்த லெவலில் இருக்குங்க. 56,700 இருந்தாலுங்க அதெல்லாம் பிரேக் ஆனாலும் ஆயிரும். ஸோ இந்த லெவல் நல்ல ஒரு சப்போர்ட் ஆகுங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எதாங்க ஒரு இந்த ஹையில் ஓப்பன் பண்ணுவாங்க 56,900 இந்த ரேஞ்சில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறங்க சின்னதாக ஒரு செல்லிங் வந்துட்டுங்க. கீழே இங்கே வந்து திரும்ப பார்க்கும். அப்போ அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கீழே வந்துட்டு திரும்புறப்பெல்லாம் அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் இந்த ரேஞ்சு கிட்ட வந்துருச்சுன்னா ஒரு 57,300 மேலே வந்துருச்சுன்னா நீங்கள் வெளியே வர பார்த்துருங்க. இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் எதுவும் ஹோல்டு பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வியூ தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அதாவதுங்க இந்த மாதிரி ஆல் டைம் ஹைக்கிட்ட போகும்போதெல்லாம் நல்ல ஒரு செல்லிங் கூட ட்ரிகர் ஆகலாங்க. அதனால் எப்போவுமே நம்ம ஆல் டைம் ஹைக்கில் போகும்போதெல்லாம் கிட்ட போய் நம்ம வாங்கக்கூடாதுங்க. நம்ம இருக்கிற பொசிஷனுக்கு வித்துட்டு வெளியே வர பார்க்கணும். நெக்ஸ்ட்டு மிட் கேஃப்ங்க. மிட் கேஃபை பொறுத்த வரைக்குங்க மிட் கேஃப் நேற்று ஓரளவுக்கு நல்ல ஒரு பையிங் வந்துருங்க. மிட் கேஃப்க்கும் அதே தான் நண்பர்களே. இனிமேல் இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு மிட் கேஃப்க்கும் இந்த ஆல் டைம் ஹை தான். மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும் இந்த 13,550ங்க. இதுதான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ மற்றபடிக்கு சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் மிட் கேஃபில் இந்த ரேஞ்ச் இருக்குது பாருங்கள் 13,000. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுங்க. 13,160 இருக்குங்களா. இன்றைக்கி எப்படி இருந்தாலும் ஓப்பனிங் ஃப்ளாட்டாக தாங்க ஓப்பன் ஆகும். மிட் கேஃப் ஓப்பன் ஆச்சுன்னா சின்னதாக ஒரு செல்லிங் வந்துட்டு இதுவும் அப் சைடு தாங்க திரும்ப பார்க்கும். இந்த ஹைலாம் உடச்சிக்கிட்டு மேலே போயிருங்க. இந்த ஆல்ரெடி ப்ரீவியஸாக 250 இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பிரேக் பண்ணி மேலே போகிற சான்சஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி மிட் கேஃப் எப்போல்லாம் கீழே வந்துட்டு திரும்ப அப்போல்லாம் அப் சைடு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிஃப்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு போய்க்கிறது பெஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா பேங்க் நிஃப்டியும் ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனால் அந்த ட்ரெண்ட்லேயே தான் அங்கே போயிட்டே இருப்பான். சரி, பேங்க் நிஃப்டி மிட் கேஃபும் ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ட்ரெண்ட்லேயே தான் போயிட்டே இருக்கும். அதான் நிஃப்டி அப்படி கிடையாதுங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்குங்க. சென்செக்ஸை பொறுத்த வரைக்குங்க சேம் இதே தாங்க. மேலே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 83,100 இந்த வந்து பார்த்தீங்கன்னா 83 இந்த லெவல் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. ப்ரீவியஸாக வந்த ஹையோ அதான் நினைக்கிறேன். எஸ், ப்ரீவியஸாக வந்ததும் 83,100 இது தாங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது ஓரளவுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க சென்செக்ஸுக்கு இன்றைக்கி. சப்போர்ட்டை பொறுத்த வரைக்குங்க 82,500 நம்ம நேற்று எடுத்துருந்தோம்லங்க ப்ரீமியம். அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. ஓஏயும் அப்படி தாங்க இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 83,000 பார்த்தீங்களா ஹெவியாக இருக்கானுங்க, ஓரளவுக்கு இருக்கானுங்க. சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 82,500லேயே பாருங்கள் ஓரளவுக்கு இருக்கானுங்க. ஸோ இன்றைக்கி நல்லா பில்ட் ஆயிரும். எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 82 முடிஞ்சது 82,600 முடிஞ்சுக்கலாம். எப்படியோ ஒரு 700-750 தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி ஓப்பன் ஆச்சுனாங்க இந்த 82,500 இருக்கு பாருங்கள். புட் ரேட்ஸ் நல்லா ஹெவியாக வந்துடும். இங்கே 83,100லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெவியாக கால் ரைசஸ் வந்துடும். இன்றைக்கி இதுக்குள்ளே தாங்க முடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது 82,500 to
83,100ங்க. இதுதான் இந்த இது ப்ரீவியஸோட ஹை. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் முடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்க்கலாங்க மார்க்கெட்டில் எப்படி ஓப்பன் வைக்கிறான்னு பார்த்துட்டுங்க நம்மளும் அதுக்கு மாதிரி என்ட்ரி எடுத்துக்கலாம். சரிங்க, நான் லைவ் வரேன். லைவ்ல பார்க்கலாம் நண்பர்களே. தேங்க்யூ.